இந்த வருஷம் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் சொல்கிறேன்னா, GT Holidays, South India's #1 travel brand. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Jambakam. Lakshmi Ceramics, எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் நிஃப்டி மேலே ஏறி இருந்தது. நேற்று திரும்ப 300 புள்ளிகள் ஏறிச்சு. இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேசுன்றது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 100 புள்ளிகள். ட்ரம்ப்புக்கு இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு டேரிஃப் டீலு அல்லது ஈரான் இஸ்ரேலுடைய சீஸ்ஃபயர், இந்த மாதிரி செய்திகள்லாம் முன்னாடியே சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னமோ. அதனால தான் பங்குச்சந்தைகள் வந்து ஓரளவு அபரிதமாக ஏறி தான் இருந்தது போன வாரம். வங்கித்துறை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு அதில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் வங்கித்துறை ரொம்ப விலை ஏறி போச்சு. இதுக்கு மேலே இதை முதலீடு பண்ணால் அது வேல்யூ கிடையாது. ஐடி துறை வந்து கிட்டத்தட்ட 15% கீழே இருக்குது. அதே 15% மேலே ஏறினாலுமே நமக்கு லாபம் தானே. அவங்க ஃபோக்கஸ் அப்படியே இன்னொரு செக்டருக்கு மூவ் ஆகும். ஐயோ இதுவும் ரொம்ப ஏறி போச்சே, அடுத்து என்ன பண்ணுறது? ஒட்டு மொத்தமாக எல்லா செக்டரும் மேலே போச்சுன்னா அப்போ தான் நம்ம வித்துட்டு வெளியே வந்துடணும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பி ஆர் சுந்தர் சார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுடன் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும்? பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். உலகத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகள்லாம் வரதா இருந்தால் அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது இன்சைடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து பங்குச்சந்தையில் சில முதலீடுகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது வந்து தெரிஞ்சிடும். ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்புக்கு இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு டேரிஃப் டீலு அல்லது ஈரான் இஸ்ரேலுடைய சீஸ்ஃபயர், இந்த மாதிரி செய்திகள்லாம் முன்னாடியே சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னமோ. அதனால தான் பங்குச்சந்தைகள் வந்து ஓரளவு அபரிதமாக ஏறி தான் இருந்தது போன வாரம். இன்னும் கேட்டிங்கன்னா, போன மாதம் மே மாதம் 12ஆம் தேதி ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து அன்றைக்கி நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப அதிகம் அளவுக்கு ஏறி இருந்தது. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் ஏறி இருந்தது. அது கிட்டத்தட்ட 24,000லேருந்து 25,000 வரைக்கும் ஒரே நாளில் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பங்குச்சந்தைகள்லாம் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சுன்னு சொன்னால் அடுத்து வருகின்ற சில வாரங்களுக்கு அது வந்து கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கீழே வராமல், ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு பெண்டுலம் மாதிரி ஆடிக்கின்னு இருக்கும். அது வந்து 24,500லேருந்து 25,200 அப்படிங்கிற லெவலுக்குள்ளாரவே மேலேயும் கீழே போய்கின்னு வந்துக்கின்னு வந்தது. இந்த ஈரான் இஸ்ரேல் சீஸ்ஃபயரு, அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதனால் பங்குச்சந்தைகள்லாம் பெருமளவு சரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் இந்த டேரிஃப்லாம் வந்து நான் 3 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். அது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ ஜூலை 9ஆம் தேதி அந்த 3 மாதங்கள் முடியுது. ஸோ இதுக்குள்ளார எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்கா கூட டேரிஃப் வந்து சைன் பண்ணணும். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பங்குச்சந்தையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது டேரிஃப் வந்து சைன் பண்ணுறாங்க பண்ணலை, அது வந்து அமெரிக்கா வந்து அதில் ஒரு சீரியஸாலாம் இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சமாதானமாக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொடுக்கின்ற பெரும்பாலான ப்ரப்போசலுக்கு இந்தியா வந்து எதிராக தான் நிற்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஃப்ரீயாக விடணும் இந்தியாவுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், விவசாயம் சம்மந்தப்பட்ட எது எடுத்தாலுமே அது வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டு. ஸோ இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருமளவு பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்திய தரப்புலேருந்து கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. முந்தானத்து ஒரு கமெண்ட், நிறைய விஷயங்களில் வந்து உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி அவர் ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய டீல் வருது. ஒரு தலைவர்கள் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ இதை எதிர்பார்த்தா என்னவோ கடந்த 2 நாட்களில் வந்து பங்குச்சந்தை வந்து அந்த
24,500லேருந்து 25,200ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 25,500 தாண்டிச்சு. அது என்ன சொல்லுவாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். அது வந்து ஆங்கிலத்தில் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய நேற்றைக்கு முன்தினம் வந்து பங்குச்சந்தைகள் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் நிஃப்டி மேலே ஏறி இருந்தது. நேற்று திரும்ப 300 புள்ளிகள் ஏறிச்சு. இன்றைக்கி இப்போ உங்கள்கிட்ட பேசுன்றது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 100 புள்ளிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250 + 300 550 + 100 650 புள்ளிகள் இந்த 3 நாளில் பங்குச்சந்தைகள் ஏற்றத்தில் இருக்குது. உலகம் எதிர்நோக்கிய 2 பெரிய பிரச்சனைகள் கடந்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா, ஒன்று ட்ரம்ப் டேரிஃபு, அது வந்து டைல்யூட் ஆகிடும்னு நம்புகிறாங்க இப்போ. ரெண்டாவது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அதுவும் இப்போ ஓரளவு சீஸ்ஃபயர்லாம் வந்துடுச்சு. ஆனால் பங்குச்சந்தைகள் உலகம் முழுக்க கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, நான் பேசின்னு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு முக்கியமான விஷயத்தை நேயர்களுக்கு சொல்லணும். அமெரிக்க பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னாலே டவ் ஜோன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் மீடியாலலாம் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பங்குச்சந்தைன்னு சொன்னாலே வந்து அவங்க சென்செக்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. அது காரணம் என்னென்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட்டு இண்டெக்ஸ். அது 1979 ஆரம்பித்தது. அதே போல் டவ்ன்றது வந்து 1896 ஆரம்பித்தாங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பொதுவாக வந்து மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா, அந்த சென்செக்ஸ் வந்து ஒரு ரியல் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதே போல் அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் ரியல் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. எதனால் சென்செக்ஸ் பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்காதுன்னா, சென்செக்ஸ் வந்து 30 ஸ்டாக்குனுடைய ஆவரேஜ். அதே நிஃப்டின்னு பார்த்திங்கன்னா இது 50 ஸ்டாக்குனுடைய ஆவரேஜ். ஸோ அது வந்து கொஞ்சம் சென்செக்ஸை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட். அதே போல் அமெரிக்காவில் முக்கியமாக சொல்லணும், டவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 ஸ்டாக்கு, ஆனால் S&P 500ன்றது வந்து 500 ஸ்டாக்கு. அதனால் வந்து ஒரு ஓவரால் மார்க்கெட், ப்ராடர் மார்க்கெட்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டவ் ஜோன்ஸ் பார்க்கக்கூடாது, S&P 500 பார்க்கணும். அந்த S&P 500 வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் கிட்ட 5-6 புள்ளிகள் கீழே தான் இருந்தது. இப்போது அமெரிக்க பங்குச்சந்தைகள் வந்து ஃப்யூச்சர் மட்டும் 24 மணி நேரமும் ட்ரேட் நடக்கும். அந்த ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் இப்போ இன்னும் ஒரு 10-12 புள்ளிகள் ஏறி இன்றைக்கி அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஆல் டைம் ஹையில் இருக்கும். அதனால தான் நம்முடைய பங்குச்சந்தைகளும் ஓரளவு நல்லாயிருக்கு. வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புள்ளிகளில் தான் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருஷம் நம்ம ரீச் பண்ணுவோமா? இந்த வருஷம் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் சொல்கிறேன்னா, நம்முடைய பங்குச்சந்தைகள் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 23,280 277 கரெக்டாக, அதுதான் வந்து ஆல் டைம் ஹை. அது எப்போ ரீச் பண்ணதுன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஐயை வந்து அதிக அளவில் விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4000 புள்ளிகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 15-16% இறங்கியிருந்தது. இப்போ அது அப்படியே கொஞ்சம் மீண்டும் மேலே வருது. ஸோ ஒன்று, கடந்த கால சரித்திரம்லாம் நல்லா சொல்லுதுனாக்கா, பல காரணங்களால் பங்குச்சந்தைகள் ஒரு வீழ்ச்சி அடையிறது சர்வசகஜமான விஷயம். ஆனால் அடுத்த காலகட்டங்களில், அடுத்த 1 வருஷத்துலையோ அல்லது 2 வருஷத்துலையோ யூனிஃபார்மாக நம்முடைய பங்குச்சந்தைகள் மேலே போயிருக்கு. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அந்த போன அக்டோபர் மாதம் வெளிநாட்டின் முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பங்குகளை விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு பங்குகள் அவங்க விற்றாங்களோ அதை விட அதிகமான பணத்துக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, அதே மியூச்சுவல் ஃபண்ட், அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. எதனால் இவங்களால் வாங்க முடிஞ்சுன்னு சொன்னால், இந்தியாவில் சிறு முதலீட்டாளர்கள், நடுத்தர மக்கள் இப்போ பங்குச்சந்தையில் நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு நேரடியாக எந்த பங்கில் முதலீடு பண்ணணும்னு தெரியாது. அதனால் பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்குறாங்க. இதனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர காசு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்க எஃப்ஐ எவ்வளோ விற்றாலுமே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்தளவு அதை விட அதிகமாக பை பண்ணி மார்க்கெட் வந்து ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது, போன வருஷம் அந்த ஆல் டைம் ஹை வந்தப்போ நிஃப்டி
ஆல் டைம் ஹை வந்து 23,277ன்னு சொன்னேன். அப்போ வந்து பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை வந்து 54,200. பங்குச்சந்தைகள் இறங்கும்போது எல்லா பங்குகளும் இறங்கும், அந்த வங்கித்துறை பங்குகளும் இறங்கிச்சு. ஆனால் திரும்ப மேலே எழும்போது வங்கித்துறை பங்குகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 58,000 கிட்ட இருக்குது. 54,000 ஆல் டைம் ஹை, அதை தாண்டி 3,000-4,000 மட்டும் மேலே இருக்குது. ஆனால் நிஃப்டி ஆல் டைம் ஹை கிட்ட போகலை, இன்னொரு 700-800 பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னன்னா இப்போ வந்து வங்கித்துறை பங்குகள் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு புல் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ எல்லா சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, எதிர்காலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பங்குகளை வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட துறை பங்குகளில் ரொம்ப அதீதமாக ஆர்வம் காமிச்சு வாங்குவாங்க. அந்த துறை பங்குகள் வந்து ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, போன வருஷம் ஆல் டைம் ஹை இருந்தப்போ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வங்கித்துறை பங்குகள் அந்த ஆல் டைம் ஹை விட கிட்டத்தட்ட ஒரு 6-7% மேலே இருக்குது. அதே ஐடி துறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-12% கீழே இருக்குது, 15% கிட்டத்தட்ட கீழே இருக்குது. அதே போல் எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொருட்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது வங்கித்துறை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு அதில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. இது என்னாகும், ஒரு காலகட்டத்தில் வங்கித்துறை ரொம்ப விலையேறி போச்சு, இதுக்கு மேலே இதை முதலீடு பண்ணால் இதில் அவ்வளோ வேல்யூ கிடையாது, சரி பார்ப்போம் வேறு எந்த துறை நல்லாயிருக்கும், பரவாயில்ல இப்போ ஐடி துறை வந்து கிட்டத்தட்ட 15% கீழே இருக்குது, இப்போ அதை வாங்கினோம்னா அதே 15% மேலே ஏறினாலுமே நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் அப்படியே இன்னொரு செக்டருக்கு மூவ் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது நல்லா ஏறி போச்சுன்னு வச்சுங்க, ஐயோ இதுவும் ரொம்ப ஏறி போச்சே, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து நம்ம எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா. ஸோ ஒரு புல் மார்க்கெட் இது வந்து செக்டோரல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு செக்டர் நல்லா மேலே போயிடும், அடுத்து இன்னொரு செக்டர் அது நல்லா மேலே போனால் இன்னும். ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா செக்டரும் மேலே போச்சுன்னா அப்போ தான் நம்ம விற்றுட்டு வெளியே வந்துடணும், ஏன்னா அது அப்புறம் தான் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர்லேருந்து இந்த ஒரு 9-10 மாதத்தில் வீழ்ந்தது மீட்சி அடைஞ்சதுன்னு சொன்னால் வங்கித்துறை மட்டும்தான் மீண்டிருக்குது, மீதி எந்த துறையுமே இன்னும் மீளலை, அந்த ஆல் டைம் ஹை விட கீழே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போச்சுனால் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சோமா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும்ன்ட்டு, அது மாதிரி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நடக்கக்கூடாதது எதுவும் நடக்காத பட்சத்தில் பங்குச்சந்தைகள் இதே மாதிரி தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்தால் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. GT Holidays, South India's #1 travel brand. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Jambakam. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.